எங்களுக்கு சலுகைகளை காட்டிலும் எங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். எங்கள் சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி 492 என்னாச்சு? இந்த கூட்டம் எதுக்குன்னா, ஆணையம் செயலிழந்து விட்டது, வாரியம் செயலிழந்து விட்டது, நலத்துறை செயலிழந்து விட்டது, சிறுபான்மை நலத்துறை, ஆகியால் சிறப்பு குழு அனுப்புகிறோம். இந்த சிறப்பு குழு 4.5 வருஷம் செய்யாததை 4 மாசத்துல செஞ்சிரும். போய் கூட்டத்தில் போய் நின்றுட்டு மனு வாங்கிட்டு போட்டோ எடுத்துட்டு வந்துடுவாங்க சார், நாங்களும் போனோன்னு. சிறப்பு குழுவை யார் நடத்துறாங்க? ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு வகுப்பு வாரிய உறுப்பினர். நான் கேட்கிறேன், அமைச்சருக்கும் வாரிய தலைவருக்கும் ஆணைய தலைவருக்கும் இல்லாத ஒரு பெரிய பொறுப்பு, பவர் இந்த உறுப்பினர்களுக்கு இருக்குதா? பட்டா இடம் இருக்கிறது, அடுத்தது சானிட்டரி இருக்கிறது, அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ் அப்ரூவல் இருக்குது, பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது, சவுண்ட் ப்ரூஃப் இருக்கிறது, அப்ஜெக்ஷன் பண்ணவங்கிட்ட எழுதி வாங்கின நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருக்கிறது, ஊர் மக்கள் ஒட்டுமொத்தமும் இங்கே திருச்சபை வேணும்னு சொல்லி கையெழுத்துப்பட்டுள்ள கடிதம் இருக்கிறது, VORIனுடைய ஃபேவர் லெட்டர் இருக்குது, RDO விசிட் பண்ணி கொடுத்த லெட்டர் இருக்குது, அமைச்சர் பரிந்துரை இருக்கிறது. இவ்வளவு போன பிறகும் என்ன தெரியுமா ரிப்போர்ட்டினுடைய முடிவு? வழிபாட்டு தலம் அமைக்கும் பட்சத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எழ வாய்ப்புள்ளதாக நிராகரித்து ஆணையிடப்படுகிறது. திமுக அரசு அமைச்சர்கள் அதை தாண்டி அதிகாரிகள் தான் இயக்குறாங்கன்னு சொல்ல வரீங்களா? இப்போ ஒரு குழு எதுக்குன்னா, எலெக்ஷன் வருது, நீங்கள்லாம் எங்களுடைய போர்வையில் ஒளிஞ்சிக்கோங்க, நாங்கள் தான் பாதுகாப்போம். அதிமுக BJP வந்துருச்சுன்னா உங்களெல்லாம் கடிச்சிருவாங்க, நாங்கள் தான் உங்களை பாதுகாப்போம். வழிபாட்டு உரிமையை கொடுங்க, எங்களுக்கு கல்லறை தோட்டம் அது கூட செகண்டரி தான், வழிபாட்டு உரிமையை உறுதி செய்யுங்க. அப்போ இந்த கவர்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்றதுக்காக தான் இப்போ ஒரு சிறப்பு குழுவை போட்டிருக்கீங்க சார். நல்லா பண்ணியிருந்தா எதுக்கு சார் ஒரு சிறப்பு குழு? அப்போ இவ்வளோ ஆண்டுகளாக போய் சிறுபான்மை அமைச்சர்கிட்ட போய் மக்கள்லாம் சந்தித்து அவங்க பிரச்சனைக்காக குரல் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்த மனுக்கள் எல்லாம் என்னாச்சு? அப்போ அதெல்லாம் ரிஜெக்டடா? அப்போ இது வெறும் மனு வாங்குற அரசு தானா? அவர் சொல்கிறார், இந்த தெருவுக்குள்ளே போகாத, இங்கே எல்லாமே சிறுபான்மை மக்கள், இவங்க நம்மளை விட்டால் வேறு யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க, இதுக்குள்ளே ஏன் போய் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க? இப்போ ஒரு கண்மூடித்தனமாக திமுகவுக்கு இவங்க ஆதரிச்சிருவாங்க அப்படின்னாங்க. ஆனால் அது இந்த முறை இருக்காது சார். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் பேராயர் மேசாக் ராஜா நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், பொதுவாகவே திமுக எப்போதுமே சிறுபான்மையினருக்கு ஆதரவாக, சிறுபான்மையினோட காவலராகவே தன்னை முன்னிறுத்தி சொல்லுவோம். ஆனால் நீங்கள் இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தொடர்ந்து சிறுபான்மையினருக்கு திமுக நிறைய துரோகங்கள் இழைக்குது, இந்த திமுக சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றல் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டே வரீங்க. உண்மையிலேயே திமுக ஆட்சியில் சிறுபான்மை மக்கள் எப்படி இருக்காங்க, என்ன மாதிரியான பிரச்சனை சந்திக்கிறீங்க சார்? நீங்கள் கேட்ட கேள்வியிலே நல்ல பதில் இருக்குது சார். அதாவது அவங்க சிறுபான்மைக்கு நாங்கள் தான் அப்படின்றது முன்னிறுத்துறதோடு சரியே தவிர அவங்க எதையும் செய்ததா இல்லை. பாதுகாப்பு எதை குறித்து நீங்கள் பேசுகிறீங்க? பாதுகாப்புனா என்ன பாதுகாப்பு? எங்களுக்கு ஒரு தனி மனிதனுடைய பாதுகாப்பு கேட்கல. நாங்கள் எங்கள் கிறிஸ்துவ சமுதாயம் சிறுபான்மை மக்களுக்கு எங்களுக்கு சலுகைகளை காட்டிலும் எங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். எங்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்கிறது. மத சுதந்திரத்திலையும் சரி, எங்களுடைய எல்லா காரியங்களிலும் எங்கள் உரிமைகளை இந்த அரசு பாதுகாக்கவில்லை. கடந்த 4.5 வருஷத்தில் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னது போல் முன்னின்று சொல்கிறாங்களே தவிர ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு காரியத்தையும் எங்களுக்கு அவர்கள் செய்யவில்லை என்பதுதான் ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மக்களுடைய ஆதங்கமும் வேதனையாக இருக்கிறது. அதை தான் இப்பொழுது நாங்கள் எல்லாம் பொதுத்தளத்தில் பேசி கொண்டிருக்கிறோம். 4.5 வருஷத்தில் நீங்கள் எங்களுக்காக சமூக நீதியை பேசக்கூடிய திராவிட மாடல் அரசு என்ன எங்களுக்கு சமூக நீதி செய்தீர்கள்? எங்கள் சமூகத்துக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? அநீதி செய்தது அதிகம் இருக்கிறதே தவிர நீதி செய்தது குறைவாக தான் இருக்கிறது. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் நீதி இருக்கலாம், ஆனால் அநீதியை அடுக்கி கொண்டே போகலாம். அதுதான் இன்றைக்கு இருக்கிற ஒரு அவல நிலைமைக்குள்ளே நாங்கள் இருக்கிறோமே தவிர முன்களத்தில் அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. இப்போ அநீதின்னு சொன்னால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் சார் சந்திக்கிறீங்க? என்ன மாதிரி பிரச்சனைகள் இந்த அரசுங்களாக உங்களுக்கு கிடைக்கல? சார், அரசுனால எங்களுக்கு பிரச்சனை அரசுனால எங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்ல, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய மத சுதந்திரம், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நாங்கள் இந்த தமிழ்நாட்டில் சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகம், மொழியால் 6 மதத்தால் 5, இன்றைக்கு நாங்கள் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த இன்றைக்கி கிறிஸ்துவர்கள், அந்த சிறுபான்மை கிறிஸ்துவர்கள் இன்றைக்கி தமிழகம் முழுவதும் 38 மாவட்டத்திலும் பல இடங்களிலே இருக்கிறார்கள். இன்றைக்கி சிறுபான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு நாங்கள் கேட்கக்கூடியது என்னவென்று சொன்னால், எங்களுடைய அடிப்படையாக எங்களுக்கு தேவையான எங்களுடைய உரிமை எங்களுக்கு நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி என்னானது?
நீங்கள் தேர்தல் 10 ஆண்டு அதிமுக ஆட்சி முடிந்த பிறகு நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லி அநேக தேர்தல் வாக்குறுதியை முன்வைத்தீர்கள். அந்த தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் மற்ற தேர்தல் வாக்குறுதிகளை குறித்து எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? 492வது தேர்தல் வாக்குறுதி. அதை நான் பலமுறை எல்லா தொலைக்காட்சிகளிலும் அதை மறுபடியும் அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். 492 என்னாச்சு? திமுக ஆட்சி அமைந்த பிறகு பட்டா இடங்களிலே தேவாலயம் கட்டுவதற்கு அனுமதி கொடுப்போம் என்று சொன்னீர்களே, அந்த ஒரு ஜீவோவை நீங்கள் பாஸ் பண்ணாவே சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர் என்று சொல்லி எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களே. இல்லை, இப்போ நீங்கள் இந்த வழிபாட்டு உரிமைன்றது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் கொடுக்கப்பட்டது. எல்லாருக்குமே ரைட் டு லிபர்ட்டின்ற மாதிரி, இல்லை உங்களோட மத வழிபாட்டில் யாரும் தலையிட முடியாதுன்ற மாதிரி இது இருக்குது. இந்த உரிமையை திமுக அரசு ஏன் கொடுக்க மறுக்கிறது சார்? அது நல்ல கேள்வி சார். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 25A என்ன சொல்கிறது? அவரவர்கள் மதத்தை வழிபடுவதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு, பரப்புவதற்கு உரிமை உண்டு, பேசுவதற்கு உரிமை உண்டு. இப்போ தமிழ்நாட்டில் எங்களுடைய சிறுபான்மை கிறிஸ்துவ மக்களுடைய வழிபாட்டு தலங்கள் இன்றைக்கு ஏகப்பட்ட திருச்சபைகள் பூட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரே காரணம் என்னவென்று சொன்னால், காலம் சென்ற நம்முடைய கருணாநிதி ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது 1997ஆம் ஆண்டு அவர் கட்டிட விதிகளிலே ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். கட்டிட விதிகள் பிரிவு 3 பகுதி 4 என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அனைத்து வழிபாட்டு தலங்களும் மாவட்ட ஆட்சியருடைய அனுமதி வாங்கி நடத்த வேண்டும் என்று. அது அனைத்து வழிபாடும், அதில் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், ஜெயின், புத்திஸ்ட் எல்லாரும் இருக்காங்க. ஆனால் இதை இன்றைக்கு கையில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு சில பாசிச அமைப்புகள், இதற்கு விரோதமாக, கிறிஸ்துவத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இதை கையில் எடுத்துக்கொண்டு செய்கிறீர்கள். யார் பாதுகாக்க வேண்டும்? கிறிஸ்துவ மக்களையும் கிறிஸ்துவ திருச்சபைகளையும் பாதுகாக்க வேண்டிய யார்? அரசு செய்யக்கூடிய அரசாளர் தானே, ஆட்சி செய்யக்கூடியவர்கள் தானே கிறிஸ்துவர்களை பாதுகாக்க வேண்டும். நாங்கள் என்ன ஆட்சியாளரிடத்தில் போய் எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டால் அனுமதி மறுக்கப்படுகிறது, அனுமதி கொடுக்கவில்லை. இந்த அனுமதிக்காக பல வாசல்களுக்கு நாங்கள் சென்று விட்டோம், பல நபர்களை சந்தித்தோம், பல அமைச்சர்களை சந்தித்து விட்டோம். ஆனால் எந்த மாவட்டத்திலையுமே எங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கொண்டு வரவில்லை. இல்லை, இதுக்காகத்தானே இப்போ சிறுபான்மை நல அமைச்சர் இருக்கார், சிறுபான்மை நல வாரியம் இருக்கிறது. இது போன்ற அமைப்புகள் எல்லாம் உங்களுடைய இந்த குறைகளுக்கு ஏதாவது செவி சாய்ச்சாங்களா? என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க? சிறுபான்மை அமைச்சர் இருக்கிறாங்க, சிறுபான்மை ஆணையம் இருக்கிறது, சிறுபான்மை வாரியம் இருக்கிறது. இது எல்லாம் நன்றாய் செயல்பட்டு இருந்தால் எதற்காக இப்போ ஒரு குழு அமைத்திருக்க வேண்டும்? சிறப்பு திட்ட சிறப்பு திட்ட செயற்குழு ஒன்று அமைத்திருக்கிறார்கள் சார். ஒரு ஆதாரத்தோடு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி கன்னியாகுமரியில் சிறுபான்மை ஆணையத்தின் சார்பாக ஒரு ஆய்வுக் கூட்டம். அதே போல் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் சார்பாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு சென்னையில் ஒரு ஆய்வுக் கூட்டம். அதே போல் கடைசியாக ராணிப்பேட்டையில் ஒரு அக்டோபர் 10ஆம் தேதி ஒரு ஆய்வுக் கூட்டம். இதெல்லாம் எதற்காக? சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைகள், உரிமைகள், பாதுகாப்புகள், சலுகைகள், திட்டங்கள் இதையெல்லாம் நீங்கள் செய்வதற்காக இந்த கூட்டத்தை கூட்டி மாவட்ட ஆட்சியரையும் மாவட்ட கண்காணிப்பாளரும் அருகில் உட்கார வைத்து எல்லா மாவட்டத்தில் இருக்கிற கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த எல்லாரையும் ஒன்றாக அழைத்து உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் பேசுங்கள், சொல்லுங்கள், கோரிக்கை கொடுங்கள் என்று கொடுக்கிறீர்கள். அதையெல்லாம் கொடுத்துருக்குறோம். நானும் இதில் பல மீட்டிங்கில் நானும் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இதையெல்லாம் இதற்கு மேலே இருக்கிறது சிறுபான்மை அமைச்சர். இதுக்கு முன்னாடி சிறுபான்மை அமைச்சராக மாண்புமிகு செஞ்சி மஸ்தான் அவர்கள் இருந்தார்கள். சிறுபான்மை ஆணைய தலைவராக மாண்புமிகு பீட்டர் அல்போன்ஸ் ஐயா அவர்கள் இருந்தார்கள். இவர்கள் காலகட்டங்களிலே பெறப்பெற்ற மனுக்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? பிறகு அமைச்சர் மாற்றப்பட்டு இப்பொழுது மாண்புமிகு சாமு நாசர் அவர்கள் இப்பொழுது அமைச்சராக இருக்கிறார்கள். ஆணைய தலைவராக ஃபாதர் ஜோ அருண் அவர்கள் இருக்கிறார்கள். எல்லாம் நல்லா செய்கிறாங்க. அவங்கள பற்றி நான் குறை சொல்ல வரல. ஆனால் யார் அதை கேட்பது? அவர்கள் செய்திருந்தால் எதற்காக இன்றைக்கு ஒரு சிறப்பு குழு வைத்திருக்க வேண்டும்? இன்றைக்கு எதுக்கு ஒரு சிறப்பு குழு? அழகான ஒரு சிறப்பு குழுவை ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஒரு சிறப்பு குழு வருகிறது. இந்த சிறப்பு குழுவை யார் நடத்துகிறாங்க? ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு வகுப்பு வாரிய உறுப்பினர். நான் கேட்கிறேன், அமைச்சருக்கும் வாரிய தலைவருக்கும் ஆணைய தலைவருக்கும் இல்லாத ஒரு பெரிய பொறுப்பு, பவர் இந்த உறுப்பினர்களுக்கு இருக்குதா? ஓகே, இந்த உறுப்பினர்கள் இப்போ போய் இன்னிலிருந்து ஆய்வுக் கூட்டத்தை நடத்துகிறாங்க. இந்த ஆய்வுக் கூட்டமானது இன்றைக்கிலிருந்து ஆரம்பிக்கிறது. 23ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ஏறத்தாழ 12 நாட்களில் அவர்கள் ஒரு நாளைக்கு 2 மாவட்டங்களை சந்திக்கிறார்கள். நன்றாய் கவனிங்க, 2 மாவட்டம் 12 நாளில் ஏறத்தாழ 24-25 மாவட்டத்தை இவங்க எப்படி பிரச்சனையை தீர்க்க முடியும்? அப்போ இந்த கூட்டங்களில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் பேசுவாங்க சார்? இந்த கூட்டத்தில் போய் நின்றுட்டு மனு வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவாங்க சார், நாங்களும் போனோன்னு.
இதுதான் பாதுகாப்பு சார். இந்த கூட்டம் எதுக்குன்னா, இந்த 3மே வந்து செயலிழந்து போயிட்டது. ஆணையம் செயலிழந்து விட்டது, வாரியம் செயலிழந்து விட்டது, நலத்துறை செயலிழந்து விட்டது, சிறுபான்மை நலத்துறை. ஆகையால் சிறப்பு குழு அனுப்புகிறோம். இந்த சிறப்பு குழு வந்து 4.5 வருஷம் செய்யாததை 4 மாசத்துல செஞ்சிரும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவ மக்களை ஏமாத்தி மீண்டும் அவங்ககிட்ட இருந்து நம்ம ஓட்டுக்களை வாங்கி, அல்லது நாங்கள் கட்டாயம் மீண்டும் வந்த பிறகு இதை செய்வோம் என்று சொல்லி ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து, எப்படி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து 492 தேர்தல் வாக்குறுதி நாங்கள் வந்தால் நிறைவேற்றுவோம் என்று சொல்லி பொய்யான வாக்குறுதியை கொடுத்து வந்தார்களோ, அதே போல இந்த குழு போய் என்ன சொல்லுனா, நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, அடுத்த வந்தோடனே கையெழுத்து இதுதான் இப்படின்னு சொன்ன பிறகு அப்பாவி மக்கள் என்ன செய்வார்கள்? அப்பாவி கிறிஸ்துவர்கள் என்ன பண்ணுவாங்க? கிராமங்களில், பட்டி தொட்டிகளில், ஆங்காங்கே இருக்கக்கூடியவர்கள் மக்கள் கேட்பாங்களா, இந்த 4.5 வருஷம் ஏன் பண்ணலன்னு மக்கள் கேட்க மாட்டாங்களா அந்த கிறிஸ்தவ மக்கள்? சார் 4.5 வருஷம் என்ன பண்ணாங்கன்னு இதோ அதையும் காமிக்கிறேன். இப்போ 4.5 வருஷமா ஆல்ரெடி சிறுபான்மை அமைச்சராக இருந்த மஸ்தான் ஐயா கிட்ட இருந்து நாசர் ஐயா வரைக்கும் நாங்கள் அப்ளை பண்ண இதில் கடைசியாக கலெக்டர் என்ன தெரியுமா ஆர்டர் கொடுக்குறாங்க? இது கடைசியாக கன்னியாகுமரி மாவட்டம் அமைச்சருடைய தொகுதி, அமைச்சர் தான் சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு மனோஜ் தங்கராஜ் பால்வளத்துறை அமைச்சர் தான் இந்த தொகுதியினுடையது. அவருடைய டே 1 அமைச்சரானதுலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது. வெண்டலிக்கோரு, அண்டூர் கிராமம், குலசேகரன் காவல் நிலையத்துக்கு உட்பட்டதான ஒரு திருச்சபையில் என்ன தெரியுமா ஆர்டர் கொடுத்துருக்காங்க கலெக்டர்? கடைசியாக சொந்த இடத்துல சர்ச்சு கட்டுறதுக்கான சொந்த இடத்துல இந்த சர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா பெராக்கா என்ற ஒரு திருச்சபை. இந்த சர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கிறது. அதாவது எல்லாம் அப்படின்னா பட்டா இடம் இருக்கிறது, அடுத்தது சானிட்டரி இருக்கிறது, அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ் அப்ரூவல் இருக்குது, பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது, சவுண்ட் ப்ரூஃப் இருக்கிறது, அப்ஜெக்ஷன் பண்ணவங்ககிட்ட எழுதி வாங்கின நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருக்கிறது, ஊர் மக்கள் ஒட்டுமொத்தமும் இங்கே திருச்சபை வேணும்னு சொல்லி கையெழுத்துப்பட்டுவிட்ட கடிதம் இருக்கிறது, VORIனுடைய ஃபேவர் லெட்டர் இருக்குது, RDO விசிட் பண்ணி கொடுத்த லெட்டர் இருக்குது, அமைச்சர் பரிந்துரை இருக்கிறது. இந்த சர்ச்சுக்காக மாண்புமிகு அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் பேசியிருக்காங்க, மாண்புமிகு அமைச்சர் நாசர் பேசியிருக்காங்க, மாண்புமிகு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேசியிருக்கிறாங்க. இவ்வளோ பேர் பேசின பிறகு இது கடைசியாக நம்முடைய அனுஜார்ஜ் மேடம் அவங்கக்கிட்ட மாவட்ட ஆட்சியர் இல்லை, மாவட்ட நம்முடைய சிஎம்னுடைய செக்ரட்டரியாக இருக்கிற அனுஜார்ஜ் மேடம் அவங்களுடைய பார்வைக்கு போயிருக்கிறது. இவ்வளவு போன பிறகும் கலெக்டர் அழகு மீனா அவர்கள் ஒரு ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க. என்ன தெரியுமா ரிப்போர்ட்டினுடைய முடிவு? வழிபாட்டு தலம் அமைக்கும் பட்சத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எழ வாய்ப்புள்ளதாக நிராகரித்து ஆணையிடப்படுகிறது. ஆனால் மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கான்னு தானே அந்த கொடுத்துருக்காங்க. ஆமாம் சார், நான் எங்களுடைய கேள்வி என்னென்னா, வேறு எந்த இதுவுமே கிடையாது. இந்த சர்ச்சுக்கு அனுமதி கொடுக்காத ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ரீசன் என்னென்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு யார் வச்சுருக்கா? காவல்துறை தான் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கணும். ஆமாம், அது யாருடைய அண்டரில் இருக்குது? முதல்வருடைய அண்டர். அப்போ முதல்வர் தானே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும். இந்த ஜனநாயக நாட்டில் நாங்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசா இல்லை நாங்களே பாதுகாப்பு கொடுக்கணுமா? அப்போ இங்கே திமுக அரசு வந்து அமைச்சர்கள் அதை தாண்டி அதிகாரிகள் தான் இயக்குறாங்கன்னு சொல்ல வரீங்களா நீங்கள்? சார் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம். நேற்று நம்முடைய செம்பரம்பாக்கம் ஏரியில் தண்ணி திறந்ததுக்கு நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்கள், அது எல்லா மீடியாலையும் இன்றைக்கு வைரலாக வந்து கொண்டிருக்கிறது, செம்பரம்பாக்கம் தண்ணியை திறக்கிறதுக்கு அவர் போய் கேட்குறார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறோம், அதுபோக நம்முடைய சேர்மேன் இருக்கிறாங்க, ஒன்றிய செயலாளர் இருக்கிறாங்க, நான் டிவியில் பார்க்குறேன், நீங்கள் பூஜை போடுறீங்க, பூசணிக்காய் உடைக்கிறீங்க, கற்பூரம் கொளுத்துறீங்க, ஏன் இந்த தண்ணி திறக்கிறத எங்ககிட்ட சொல்லலை? யோசித்து பாருங்க. ஒரு ஜாதி வெறின்னு சொல்றாருல. அப்ப ஒரு அரசாங்கம் வந்து சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருடைய பேச்சுக்கு அதிகாரிகள் கேட்கவில்லை என்றால் இதுலயே உங்களுடைய நிலைமை தெரிஞ்சிருது. இவ்வளவுக்கும் கூட்டணியில் இருக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியில் மத்தியில் இவங்க இருக்கிறாங்க, மாநிலத்தில் நல்ல கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் புலம்பி கொண்டிருக்கிறார் என்ன செய்கிறார் என்று. அப்போ இதுக்குள்ள வந்து அமைச்சர் எல்லாம் தலையிட்ட பிறகு இன்னொரு ஆர்டர் காமிக்கிறேன் பாருங்கள். நான் எல்லாமே ரெக்கார்டிக்கலாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இன்னொரு ஆர்டரில் இதே இதில் வந்து நம்முடைய சத்தியமங்கலம் வட்டம் பவானி சாகரில் அங்கே ஒரு ஆர்டர் கலெக்டர் கொடுக்குறாங்க. அதற்காக இந்த சர்ச்சை யாருடைய அண்டரில் வருதுன்னா நம்முடைய முத்துசாமி அமைச்சர் அவருடைய அண்டரில் அவரை பலமுறை சந்தித்து அவர் நேராக கலெக்டர்கிட்ட பேசி எல்லாருக்கிட்டையும் பேசின பிறகு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழிபாட்டு தலம் நடத்தினால் இடையூறு ஏற்படும். எப்படி என்றால் வெளியூர் நபர்களை அழைத்து வந்து வழிபாடு நடத்த வாய்ப்புள்ளது, சத்தம் அதிகம் வர வாய்ப்புள்ளதால் வசிப்பவர்கள் ஆட்சேபனை தெரிவிக்கிறார்கள், ஆகையால் அனுமதி மறுக்கப்படுகிறது. சார் ஒரு வழிபாட்டு தலனா ஒரு கோயிலுக்கு போகிறோம், அந்த ஊருக்காரங்க தான் கும்பிடணும்னு எதுவும் சட்டம் இருக்கா சார்? இல்லை, இப்போ சபரிமலைக்கெல்லாம் எத்தனை ஊர்லேருந்து வராங்க, நாடுகள்லேருந்து தான் போகிறாங்களே சார். அப்போ இவங்க சொல்கிறாங்க உங்கள் ஊரில் ஒரு சர்ச்சு வந்துச்சுன்னா வெளியூருக்காரன் சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாது. இதுதான் அவ்வளோ நிலைமை.
இது அழகான ஆர்டர், அவங்க கலெக்டர் ஆர்டரே கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன பண்ணாங்க இது வரைக்கும்? இந்த ஆணையம் என்ன பண்ணுச்சு, வாரி என்ன பண்ணுச்சு, நலத்துறை என்ன பண்ணுச்சு? இவங்கெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும்? இதுக்கு என்ன பதில் வச்சுருக்கிறாங்க? அதில் சொல்கிறாங்க, அருகில் இடையூறு ஏற்படும் சத்தம். நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் என்றைக்குமே அந்த பெரிய ஆரன் வைக்கிறதே கிடையாது. சத்தம் நாங்கள் என்ன சொன்னால், கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அரசு என்ன சட்டம் வைத்திருக்கிறதோ அந்த சட்டத்துக்கு உட்பட்டு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்கும் பொழுது, அந்த அரசனுடைய சட்டத்துக்கு உட்பட்டு எங்ககிட்ட எல்லாமே இருக்குது. ஆனால் ஆர்டர் எப்படி வருதுன்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, வெளியூர் நபர்கள் வருவார்கள், அருகிலே சத்தம் வரும். ஆகையால் இது ஒரு எப்படி சார் இவங்க சிறுபான்மையை பாதுகாக்கிறாங்க? இல்லை, இது உண்மையிலே இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு ஆமாம் சார், இதுக்கு மேலே கோர்ட்டுக்கு தான் சார் போகணும். இந்த ஆர்டருக்கு அப்புறம் அப்போ எப்படி இவங்க சிறுபான்மைகளை பாதுகாத்தாங்கன்னு சொல்ல முடியும்? அதை கோர்ட்டுக்கு போகிறதுக்கான முயற்சியில் தான் எடுத்துருக்கேன். அதுதான் போகணும். இப்போ அடுத்த கட்டம் இப்போ ஆர்டர் வந்திருக்குது, அடுத்த கட்டம் நீதிமன்றத்துக்கு தான் போகணும். ஏன்னா எங்ககிட்ட எல்லாருடைய பேப்பரும் இருக்குது. இது நான் இப்போ காமிச்சது கன்னியாகுமரி, ஈரோடு தான். இதே போல் திருப்பூர் மாவட்டம் இருக்குது, கோயம்புத்தூர் மாவட்டம் இருக்குது, பல்வேறு மாவட்டத்திலே நான் பேப்பர் எல்லாமே வச்சுருக்கிறேன். எல்லா மக்களுமே எழுதி கொடுத்த, ஊர் மக்களே எழுதி கொடுத்ததான இது இருக்குது சார். எங்களுக்கு சர்ச்சு வேணும்னு சொல்லி ஊர் மக்கள் எழுதி கொடுத்துருக்குறாங்க. அந்த ஊர் மக்களுடைய சைன் வாங்கின பேப்பர் எல்லாமே இருக்குது. அப்படி இருந்து கூட இதை பாருங்கள், ஊர் மக்கள் எல்லாம் ஒட்டு சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் எங்களுக்கு இந்த இடத்துல கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் கையெழுத்து போட்டு லைனாக கொடுக்குறாங்க, கை நாட்டு போடுறாங்க, கையெழுத்து போடுறாங்க. அப்போ இவ்வளோ வந்த பிறகு யார் அப்ஜெக்ஷன் பண்ணாங்களோ அவர் ஒரு என்ஓசி கொடுக்குறாரு. அது இல்லாமல் ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட அமைச்சர் பேசுகிறார். ஒரு அமைச்சர் பேசி கூட அந்த இடத்துல அந்த எடுபடலைன்னா இவங்க எப்படி சார் எங்களை பாதுகாக்கிறாங்க? எப்படி பாதுகாக்க முடியும்? இப்போ ஒரு குழு எதுக்குன்னா, எலெக்ஷன் வருது, நீங்கள்லாம் எங்களுடைய போர்வையில் ஒளிஞ்சிக்கோங்க, நாங்கள் தான் பாதுகாப்போம். அதிமுக பிஜேபி வந்துருச்சுன்னா உங்களெல்லாம் கடிச்சிருவாங்க, நாங்கள் அவங்கள பாதுகாப்போம், என்ன பாதுகாத்தீங்கன்னு சொல்லுங்கள், நான் இவ்வளோ பேப்பர் வச்சுருக்கிறேன், நீங்கள் பாதுகாத்ததுக்குள்ளே ரெக்கார்டை நான் கொடுக்குறேன், நீங்கள் இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். இதை நீங்கள் பண்ண முடியாமல் திருப்பி ஒரு சிறப்பு குழுவை அமைச்சிட்டு, அப்போ ஆல்ரெடி நீங்களே ஒத்துக்கிறீங்களா இந்த மாதிரி இதெல்லாம் செயல்படலை? ஆணையத்தில் கிட்டத்தட்ட போன ஜூலைலேருந்து இந்த 15 மாதத்தில் 38 மாவட்டத்தில் சிறுபான்மை ஆணையம் போய் ஆய்வு கூட்டம் நடந்துச்சு. அது யார் வீட்டு பணம்? அது கொடுக்கப்பட்ட மனுக்கள்லாம் என்ன ஆனது சார்? அதுதான் கொடுக்கப்பட்ட மனு என்னாச்சு, அதெல்லாம் பூட்டி வச்சுட்டாங்க. பூட்டி ஒரு பாக்ஸில் போட்டு பூட்டி சாவி தொலைஞ்சிடுச்சு. இப்போ அந்த சாவியை தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ 38 மாவட்டத்துலேயும் தலைவர், துணைத் தலைவர், உறுப்பினர்கள் எல்லாரும் போனார்களே, அவங்க வாங்கின மனு என்ன ஆனது? இதே ஆசாரிப்பள்ளத்தில், கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளத்தில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு சின்ன சேப்பல், பல ஆண்டுகளாய் பல காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு சேப்பலில் போய் வழிபட்டு கொண்டிருந்தாங்க. அந்த கோயிலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்க மன நிம்மதிக்காக, அங்கே ஒரு இந்து டெம்பிள் இருக்கும், ஒரு மசூதி இருக்கும், ஒரு சேப்பல், ஒரு ஜப வீடு மாதிரி ஒன்று இருக்கும். அங்கே போய் மன நிம்மதிக்காக ஒரு வேண்டுதல் செய்யக்கூடிய, அவங்கவுங்க மதத்தை வழிபடக்கூடிய அந்த இதையே நீங்கள் எடுத்துட்டீங்களே. அது இப்போ அந்த கோயிலுக்குள்ள இல்லை. எத்தனை மருத்துவமனைக்குள்ளே எந்தெந்த ஆலயங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க? ஏன் நீங்கள் ஆசாரிப்பள்ளத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அந்த சேப்பலை நீங்கள் எடுத்தீங்க? அதை மறுபடியும் உங்களால் வைக்க முடிஞ்சா? அதை போன முறை கூட கலெக்டர்கிட்ட வலியுறுத்தி சொன்னோம். அமைச்சர் சொன்னார், ஆணையம் சொன்னாங்க, உங்களால் சாதாரண ஒரு மக்கள் போய் நீங்கள் போய் ஒரு கோயிலில் அந்த ஒரு வேளை கிறிஸ்துவ பேஷண்ட் வரலாம், ஒரு கிறிஸ்துவத்தினுடைய பாதிக்கப்பட்ட மக்கள் வரலாம், அவங்க போய் உள்ளே உட்காந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு உங்களால் அந்த சேப்பலை மறுபடியும் உருவாக்க முடியலையே. இல்லை, இப்போ இங்கே ஒட்டுமொத்த அரசுக்குமே சுப்பீரியர் முதல்வர் தான். அமைச்சர்கள் பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்க. அமைச்சர்கள் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போகலையா, இல்லை முதல்வர் தெரிஞ்சும் உங்களுக்கு மீது நடவடிக்கை தான் எடுக்காம? சார் எது சார் தெரியாமல் இருக்கும்? முதல்வர் கவனத்துக்கு எல்லாம் போகுது சார், முதல்வர் கவனத்துக்கு எல்லாம் போகுது. ஏன் இப்போ நடவடிக்கை எடுக்காமல் இருக்கு? நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சிறுபான்மை மக்கள் கிறிஸ்துவங்க நம்மளை விட்டால் எங்கேயும் போக மாட்டாங்க, நம்மக்கிட்ட தான் வருவாங்க. இப்போ அதுக்கு ஒரே ஒரு காரணம், போன எலெக்ஷனில் நம்முடைய துரைமுருகன் சார் காட்பாடி பகுதியில் எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்கறதுக்காக போகிறாங்க. அது எல்லா மீடியாலையும் எல்லா யூடியூப்லேயுமே வைரலாக வந்திருக்கு. அவர் சொல்கிறார், இந்த தெருவுக்குள்ளே போகாத, இங்கே எல்லாமே சிறுபான்மை மக்கள், இவங்க நம்மளை விட்டால் வேறு யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க, இதுக்குள்ளே ஏன் போய் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க? இப்போ ஒரு கண்மூடித்தனமாக திமுகவுக்கு இவங்க ஆதரிச்சிருவாங்க அப்படின்னாங்க. ஆனால் அது இந்த முறை இருக்காது சார். அது போன முறையே கொஞ்சம் காமிச்சிட்டாங்க. 2026 சிறுபான்மை மக்களோட மனநிலை எப்படி சார்? 2026 சிறுபான்மை மக்கள் மனநிலை இதே போல் நான் பல காரியங்களை குறித்து நான் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறேன், இன்னும் பேச போகிறேன். இப்படிப்பட்ட நிலைமை இருக்குமானால் எந்த சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடுவார்? இப்போ இந்த சபையில் கிட்டத்தட்ட 200 பேர் இருக்கிறாங்க சார். 400 பேருடைய மனநிலைமை என்னவாக இருக்கும்?
இந்த 4 பேருடைய குடும்பங்கள் என்ன மனநிலைமையில் இருக்கும், இந்த மக்கள் தன்னுடைய சுதந்திரமாக வழிபாடு செய்ய முடியவில்லையே என்று சொல்லி எவ்வளோ வேதனையில் இருப்பாங்க. அப்போ இந்த மக்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் பிரச்சனை வந்துச்சு, பிரச்சனை இல்லைலாம் சொல்ல. இதே 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் பிரச்சனை வந்துச்சு. சபை அடிக்கப்பட்டது, இடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, பூட்டப்பட்டது, கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் பிரச்சனை என்று போனால் உடனே அந்தந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர்கள், துறை அமைச்சர்கள் உடனடியாக தொலைபேசியிலோ அல்லது நேரிலோ வரும்பொழுது பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டது. அதுக்கும் நான் உதாரணம் வைத்திருக்கிறேன். அது கோயம்புத்தூராக இருக்கட்டும், கன்னியாகுமரியாக இருக்கட்டும், உடனடியாக தீர்வு காணப்பட்டது. பவர் வந்து யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற அமைச்சருங்கள்கிட்ட அந்த மாவட்டத்தினுடைய பவர் இருந்துச்சு. நாங்கள் என்ன சார் கேட்குறோம்? நாங்கள் கேட்குறது என்ன கேட்குறோம்? எங்களுடைய உரிமையை கொடுங்க, எங்களுக்கு சலுகை வேண்டாம், வழிபாட்டு உரிமையை கொடுங்க. எங்களுக்கு கல்லறை தோட்டம் அது கூட செகண்டரி தான், வழிபாட்டு உரிமையை உறுதி செய்யுங்க. அப்போ வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்றதுக்காக தான் இப்போ ஒரு சிறப்பு குழுவை போட்டிருக்கீங்க. சார் நல்லா பண்ணியிருந்தா எதுக்கு சார் ஒரு சிறப்பு குழு? எதுக்கு இன்றைக்கி போய் அந்த சிறப்பு குழு ஆய்வு பண்ணணும்? நீங்கள் நல்லா பண்ணியிருக்கிறீங்க, பண்ணதையே நீங்கள் காட்டலாமே. நாங்கள் இதை பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம், நாங்கள் வெள்ளை அறிக்கை, நான் போய் 38 மாவட்டத்தில் ஆய்வு கூட்டம், ஒரு சிறுபான்மை ஆணையத்தின் சார்பாக ஒரு இது கொடுக்கலாம்ல, ஜீவோ கொடுக்கலாம்ல. இல்லை கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி 12 நாட்கள் தான் அந்த குழு வந்து ஆய்வு பண்ணுது. ஒரு நாளைக்கு 2 மாவட்டங்களில் ஆய்வு பண்ணுறாங்க. இது என்ன சாதிச்சிரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார் ஒன்றும் சாதிக்க மாட்டாங்க. போவாங்க, தேநீர் குடிப்பாங்க, எல்லாம் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசுவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, 2 பேரை கூப்பிட்டு வச்சு என்னன்னு கேட்டுட்டு மனு வாங்கிட்டு. ஏன்னா இன்றைக்கி மதுரை விருதுநகர், மதுரையிலேருந்து விருதுநகர் போனால் 1 hour வேணும், திருப்பி மதியம் முடிச்சுட்டு 1 hour போவாங்க. எப்படி சார் ஒரு மாவட்டம்னா சார் குறைஞ்சது 8 தாலுகா, 10 தாலுகா, 11 தாலுகா இருக்குது. ஒரு தாலுகா எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம மாவட்டம் எவ்வளோ பெருசுன்னு தெரியும். எப்படி ஒட்டுமொத்த மாவட்டத்தையும் இந்த சிறப்பு குழு ஒரே நாளில் போய் 2 மாவட்டத்தை முடிக்க முடியும்? அப்போ 38 மாவட்டமும் ஒவ்வொரு நாளும் ஆய்வு பண்ண சிறுபான்மை ஆணையம் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? சிறுபான்மை ஆணையம் வாங்கின மனு என்ன ஆயிடுச்சு? அப்போ இவ்வளோ ஆண்டுகளாக போய் சிறுபான்மை அமைச்சர்கிட்ட போய் மக்கள்லாம் சந்தித்து அவங்க பிரச்சனைக்காக குரல் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்த மனுக்கள் எல்லாம் என்னாச்சு? அப்போ அதெல்லாம் ரிஜெக்டடா? அப்போ இது வெறும் மனு வாங்குகிற அரசு தானா? வெறும் மனு மட்டும் வாங்கிட்டு போயிடுவீங்க. அப்போ மனுக்கு தீர்வு எங்கே காண்றது? கேட்டால் மனு கொடுத்துட்டோம். இப்போ போன 15ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி எல்லாரையும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு YMCAக்கு வாங்க, மனு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டீங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாம் செலவு பண்ணி ஓடி வந்தாங்க. அவங்களுக்கு தங்க இடம் கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. எல்லாம் 2 மணிக்கு மீட்டிங் ஆரம்பித்து 5 மணிக்குள்ளே 3 மணி நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பிரச்சனையை தீர்த்துருவீங்களா? ஜோ அருண் தலைமையில் நடந்துச்சு. ஜோ அருண் ஃபாதர் தலைமையில் நடந்துச்சு. 3 மணி நேரத்தில் எல்லாருடைய மனு, 3 மணி நேரத்தில் 1 மணி நேரம் அவங்களே பேசிட்டாங்க. நாங்கள் இதை பண்ணோம், அதை பண்ணோம். மாடல் தான் சார், ஷோ தான், அரசுடைய விளம்பரம் அவ்வளோதான். இதை பண்ணோம், அதை பண்ணோம். எதை பண்ணீங்க காட்டுங்க. நான் பண்ணாததை நான் காட்டுறேன். நான் ஒட்டுமொத்தமாக குறை சொல்ல. பண்ணியிருக்கிறீங்க, என்ன பண்ணியிருக்கிறீங்கன்றது நீங்கள் கொண்டு வாங்க. பண்ணாத நாங்கள் கொடுக்குறோம். இல்லைனா நீங்கள் வந்து சிறுபான்மை, எங்களுக்கு இத்தனை சர்ச்சஸை நாங்கள் திறந்துருக்குறோம், திறக்க முடியாத சர்ச்சஸை நான் கொடுக்குறேன் சார். இந்த ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டில் திறக்க முடியாத, இந்த மாதிரி காரணமே இல்லாமல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, வெளியூர் ஆட்கள் வருவாங்க, சவுண்டு வரும்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண இப்படிப்பட்ட பிரச்சனையை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீங்கள் அரசுடைய விதிமுறைகள் பின்பற்ற தயாராக இருக்கீங்க? எல்லா விதிமுறையும் பின்பற்றின சபை சார் அது. எல்லா விதிமுறையும் பின்பற்றக்கூடிய திருச்சபைகள். 4.5 வருஷமாக அமைச்சர் மனோ தங்கராஜ், பால்வளத்துறை அமைச்சர், பேசி அவருக்கே அந்த இடத்துல எனக்கு ஒன்றுமே இந்த இடத்துல பவரே இல்லைன்னு சொல்லி சோர்ந்து போய் உட்காந்துருக்கிறார். யாரும் கேட்கல சார், எந்த அதிகாரியுமே கேட்கல. பவர் இங்கே யாருக்கிட்ட இருக்குன்னே தெரில சார். அப்படி தான் இந்த அரசாங்கம் போயிட்டு இருக்குது. இதில் கட்டாயம் சிறுபான்மை மக்கள் இந்த முறை விழித்து கொண்டார்கள். மறுபடியும் அதிமுகவுக்கு, பிஜேபி கூட்டணிக்கு வாக்களிக்க ஆயத்தமாயிட்டாங்க. திமுகவை ஒதுக்குவதற்கு ரெடி ஆயிட்டாங்க. நாங்கள் வேறு ஒன்றுமே கேட்கல. எங்களுக்கு எத்தனையோ இன்னும் பெரிய பெரிய காரியங்கள்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு, இது அதுன்றதுலாம் வந்து விளம்பரம் தானே தவிர, எது சார் திராவிடம்? சமூக நீதி எது? எல்லாருக்கும் எல்லாம் தானே. சிஎம் சொல்கிறாரு, எல்லாருக்கும் எல்லாமான அரசு. எல்லாருக்கும் எல்லாம் என்னது? ஓட்டு போட்டவங்களும் ஓட்டு போடாதவர்களும். அப்போ எல்லாருக்கும் எல்லாமானுன்னா அப்போ இவ்வளோ பேர் ரிஜெக்ட் பண்ணதெல்லாம் யார்? இவ்வளோ பேருக்கு சலுகை வேண்டாம், உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்குது, இத்தனை கடிதத்தை நான் வச்சுருக்கிறேனே, இதெல்லாம் யாருக்கு உள்ளது? இதெல்லாம் மாவட்ட ஆட்சியர் கொடுத்தது தானே. இது மட்டும் தான் இன்னும் இருக்குங்களா? இன்னும் இருக்குது சார், நேரம் இல்லை, அதனால தான் கொண்டு வரல. அப்படியே ஒரு ஃபைலே பெருசாக வச்சுருக்கிறேன். ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த 4.5 வருஷத்தில் எந்தெந்த இடத்துல, இதே கோயம்புத்தூரில் கிணத்து கடவுளை எத்தனை சபை பூட்டி இருக்குது, இதே கோயம்புத்தூரில் கருமத்தம்பட்டியில், நீலாம்பூரில், சூலூரில்,
எத்தனை இதுக்கு அனுமதி கொடுக்கல, ஊர் பேர் முதற்கொண்டு எல்லாம் தெளிவாக சொல்லுவோம் சார். இதே திருப்பூரில் ஒரு பாஸ்டர் குடும்பம் அப்படியே போய் செக்ரட்டரியேட்டில் சர்ச்சு மக்களோடு வந்து உட்கார்ந்துருந்தார். எனக்கு அனுமதி கொடுங்க. ஒரு நாள் போய் சிறை நிரப்பு போராட்டம் கலெக்டரேட்டில் நின்னார். ஃபுல்லாக தமிழகமே தெரியும், எல்லாம் பார்த்தாங்க. அனுமதி கொடுக்கலையே, இன்னும் சர்ச்சு பூட்டி தானே இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி எங்களை வந்து நீங்கள் எங்களுடைய சிறுபான்மை பாதுகாவலன்னு நீங்கள் சொல்லலாம்? இப்போ உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன சார் இந்த விஷயத்தில்? சார், அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாற்றம் கட்டாயம் தேவை சார். மாற்றம் இருந்தால் மட்டும்தான் இவங்க வந்து எப்படின்னா, அவங்க வந்தால் நம்மளை வந்து இது பண்ணிடுவாங்க, அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க சார். நல்ல மனிதாபிமானம் உள்ள ஆட்கள். புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி மறுபடியும் வந்தால் உண்மையாகவே கிறிஸ்துவ மக்களுடைய குரல்கள் கட்டாயம் கேட்கப்படும். அந்த இதுக்கு அவங்க உடனே ரெமெடி கொடுப்பாங்க, தாராளமாக கொடுப்பாங்க சார். இப்போ இருக்கிற சிஎம் வந்து சார் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மேலே யாரும் பார்க்க முடியாது சார். இவர் தான் போகணும், இவரை வச்சு தான் போகணும், அப்படி தான் இருக்குது. ஆனால் எடப்பாடியார் சிஎம்மாக இருக்கும்போது யார் அனுமதி கேட்டாலும் ஒரு சாதாரண கிறிஸ்துவம் கூட போய் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனுவை கொடுக்க முடியும், பிரச்சனையை சொல்ல முடியும். ஆனால் இப்போ இருக்கிற முதலமைச்சரை நான் எழுதி தரேன் சார், நீங்கள் போய் ஒரு சாதாரண ஒரு பாஸ்டர், ஒரு சாதாரண ஒரு பிஷப்பு, இல்லை ஒரு சாதாரண ஒரு பிரச்சனைக்காக முதலமைச்சரை போய் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து இன்னார்கிட்ட தான் போகணும், இவங்க மூலியமாக தான் வரணும்னு சொல்லி இப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கி இருக்குது. ஆனால் எடப்பாடியார் ஆட்சியில் அப்படி கிடையாது. நேராக வர சொல்லுவார், நேராக பார்ப்பாங்க, நேராக சொல்லுவாங்க, அந்தந்த மாவட்டத்தில் கொண்டு வந்து பார்ப்பாங்க. நீங்கள் கடந்த 10 ஆண்டு திருப்பி பாருங்கள். திருப்பி பார்த்து ஒன்றே ஒன்று தான் சார், அதாவது இவங்கன்னா அவங்க வந்து இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க, என்ன சார் பண்ண முடியும்? மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மாவே சொன்னாங்க, நான் ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் படித்ததுனால தான் ஒழுக்கமாக இருந்தேன், நல்லதை கற்றுக்கொண்டேன். அம்மா என்ன மதமாக மாறிட்டாங்க? ஜெயலலிதா அம்மையார் மதமாக மாறிட்டாங்க? இல்லையே, படித்தது கிறிஸ்துவம். இன்றைக்கி என்னென்னா கிறிஸ்துவனா போனால் மதத்தை மாற்றிடுறாங்க, நாங்கள் மதவாதிகள், அப்படிலாம் கிடையாது சார். எத்தனையோ இன்றைக்கி தலைவர்கள்லாம் கிறிஸ்துவ கான்வென்ட்டில் தான் படித்தாங்க, கிறிஸ்துவ ஸ்கூலில் படித்தாங்க, கிறிஸ்துவத்தினுடைய கல்லூரியில் படித்தாங்க. பள்ளியிலையும் கல்லூரிலையும் படிக்கும் போது மாற்றாத மதத்தையா இவங்க பெரிய ஆளான பிறகு மாற்றிட போகிறாங்க? அப்போ இது வந்து ஒரு வீணான வதந்தியை பரப்பி மக்களுடைய திசை திருப்பதற்காக அப்படி ஒரு காரியத்தை கொண்டு வராங்க. தவிர இது ஜனநாயக நாடு, இதில் வந்து எல்லாருக்கும் எல்லா சுதந்திரமும் கிடைக்குது. அவரவர்களுடைய மதத்தை வெளிப்படணும், நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், சகோதரத்துவமாக இருக்கணும். எல்லாருக்குள்ளே வந்து ஒரு அன்பு தான் சார். எல்லாம் அவங்கவுங்க கடவுளை வழிபடுறாங்க. எல்லாத்துடைய கடவுளுடைய பிரதானமே அன்பு தான். அந்த அன்பை எல்லாருமே போதிக்கிறோம், அன்பு தான் நடக்கிறோம். இந்த அன்பில் இருக்கணும் அப்படின்னா இந்த திராவிட மாடல் அரசு கட்டாயம் வந்து ஒரு மாற்றம் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இவங்க போனால் மட்டும்தான் அடுத்த எடப்பாடியாருடைய ஆட்சி 2026 கட்டாயம் தமிழ்நாட்டில் வரப்போகிறது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. கிறிஸ்துவர்கள் எல்லாம் ஆயத்தமாயிட்டார்கள். அதுக்கு 2021 ஒரு சாட்சி. 2021 கிறிஸ்துவங்க அதிகமாக இருக்கக்கூடிய நான் பல முறை பேசி கொண்டிருக்கிறேன். மீண்டும் அதை நான் ஆணித்தரமாக பதிவு செய்கிறேன். இதே கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய எந்த இடத்துலையுமே இவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. கிறிஸ்துவ மக்கள் அவர்களை நிராகரித்தார்கள், திமுகவை நிராகரித்தார்கள். கன்னியாகுமரியில், நாகர்கோயிலில், கோயம்புத்தூரில், நம்முடைய திருநெல்வேலியில், இப்படியே சொல்லி கொண்டு போகலாம். கிட்டத்தட்ட 30-35 தொகுதியில் 1000க்குள்ளே தான் ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியை கண்டது அதிமுக. பிரதான எதிர்க்கட்சியாக இன்றைக்கி உட்கார்ந்துருக்குது 10 வருஷம் ஆட்சி. சிறுபான்மை மக்கள், நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் சார். ஒன்றும் இல்லை, இப்போ சிறுபான்மை மக்கள் இவங்க எப்படின்னா, நாங்கள் சிறுபான்மை பாதுகாவலன் சொல்லி சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட்டுறான்னு நினைக்காங்க. எப்படி தெரியுமா நடக்கும்? ஒரே ஒரு எக்ஸாம்பிள். அண்டை மாநிலம் ஆந்திராவில் நம்மளுக்கு முன்னாடி இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக, அவர் ஒரு கிறிஸ்தவர், அவங்க அப்பா ஒரு கிறிஸ்தவர், அவர் தான் 108 ஆம்புலன்ஸை அறிமுகப்படுத்தினவர். அந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவர் வந்து 5 மாகாணத்தை உருவாக்கினார், 5 துணை நகரத்தை உருவாக்கி நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணார். கிறிஸ்துவத்துக்கு நல்லா பண்ணார். கிறிஸ்துவ மக்களுக்கு நல்ல சலுகைகளை வழங்கி கொடுத்தாரு. அதெல்லாம் இல்லவே இல்லை. ஒரு பீரியடில் தான் ஆட்சியில் இருந்தார் சார். அங்கே மறுபடியும் பிஜேபியினுடைய கூட்டணி தான் வந்தது. சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணும் பிஜேபி அவருடைய கூட்டணி தான். அத்தனை வருஷங்கள் நல்ல சிறப்பாக சிறுபான்மை மக்களுக்கு நல்ல செஞ்ச ஒரு மனிதன் இன்றைக்கு வெறும் 11 சீட்டில் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். இதே நிலைமை தான் திமுக வரும். இவங்க சொல்லணும், நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன்னு. ஆனால் மக்கள் மனநிலைமை, நான் கேட்குறேன், ஜெகன்மோகன் ரெட்டி நல்லா செஞ்சுருந்தா அவருக்கு தானே ஓட்டு போட்டிருக்கணும். அவரை மறுபடியும் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஜெயிக்க கூட வேண்டாம், பிரதான எதிர்க்கட்சின்ற நிலைமை கொண்டு வந்துருக்கணும்ல. வெறும் 11 ஓட்டில் தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க.
அந்த நிலைமை மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ளே வரப்போகிறது. அன்றைக்கு தெரியும் சிறுபான்மை மக்களுடைய மனநிலைமை. இன்றைக்கி எல்லாம் பயப்படுறாங்க சார். வெளியில் வந்து மிரட்டுறாங்க, அச்சுறுத்துறாங்க. உங்களுக்கு வந்து நாங்கள் இதை பண்ணிடுவோம், அதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு பயம் கொடுத்துறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், கடைசி ஒரு 2-3 மாதத்தில் நிறைய மாற்றங்கள். இப்போவுமே நிறைய கிறிஸ்துவ தலைவர்கள், கிறிஸ்துவ இயக்கங்கள், கிறிஸ்துவ அமைப்புகள், கிறிஸ்துவ கட்சிகள், பெரிய பெரிய மெயின்லைன் சர்ச்சஸ்னுடைய ஃபாதர்ஸுங்க, பிஷப்மார்கள், விகாட் ஜெனரல்கள் பல பேர் இன்றைக்கு வந்து படையெடுத்து எடப்பாடியாரை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் இன்றைக்கு கிறிஸ்துவ பக்கம் வந்து கொண்டிருக்காங்க. கடந்த 2-3 வருஷமாக கிறிஸ்மஸ் விழா நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் பெஞ்சமின் அவர் தலைமையில் நடக்கும் பொழுது அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிறிஸ்துவ தலைவர்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க. அவரை ஏற்றுக்கொண்டதுனால தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. இவர் வந்து அந்த மனக்குமுறல் சார், வெளியில் சொல்ல முடியாது. ஜெகன்மோகன் ரெட்டிக்கு என்ன நடந்துச்சு? மாண்புமிகு ஜெகன்மோகன் ரெட்டி எப்படி அந்த நல்ல சிறப்பான ஆட்சின்னு சொல்லி மக்கள் ஒரே இதில் அமுச்சு விட்டுட்டாங்க. அந்த நிலைமை தமிழ்நாட்டில் கட்டாயம் வரும். அன்றைக்கி மக்கள் எல்லாம் பார்க்க தான் போகிறாங்க. இன்றைக்கி பேசலாம், இன்றைக்கி விமர்சனம் பண்ணலாம், இன்றைக்கி எல்லாம் சொல்லலாம். ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இல்லை. ஒவ்வொரு போதகரும் ஒவ்வொரு மக்களும் உள்ளுக்குள்ளே பிரச்சனையோடு இருக்கிறாங்க. அதை எங்கே வெளிப்படுத்துவார் என்றால் எலெக்ஷன் வரும்பொழுது ஓட்டில் வெளிப்படுத்துவாங்க. அந்த ஓட்டு அன்னைக்கு தான் அன்றைக்கி சிறுபான்மை மக்கள் எந்த பக்கம் நின்னாங்கன்றதை கட்டாயம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நிச்சயமாக சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி.